சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் புஸ்தகத்திற்கு கொள்வோம். சங்கீதம் புஸ்தகம் 121 சங்கீதம். சங்கீதம் புஸ்தகம் 121 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். என்று வாசிக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கரங்களை துதிக்கிறோம். வார்த்தை பிடித்தாரும் வார்த்தை கற்றுத்தாரும். நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தரக்கூடிய வார்த்தைகளால், ஆரோக்கியத்தை தேவன் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும்படி என் தேவன் நடத்தும். தேசிய நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமாம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 121 சங்கீதத்துல நான் வாசித்ததான் அந்த பகுதியிலே கர்த்தர் உன்னை காக்கிறவர். நாளுடைய செய்தி, உன்னை காக்கிறவர் கர்த்தர். உன்னை காக்கிறவர் கர்த்தர். உன்னை காக்கிறவர் கர்த்தர். வேற யாராலும் நினைச்ச முடியாது. ஒருவராலும் காக்க முடியாது. அரசாங்கம் நம்மை காக்க முடியாது. அதிகாரிகள் நம்மை காக்க முடியாது. குடும்ப பிள்ளைகளோ குடும்ப உறவுகளோ நம்மை காக்க முடியாது. நம்மை காக்கிறவர் யார்? கர்த்தர் தான் காக்க முடியும். இந்த சங்கீத புத்தகத்துல 121 சங்கீதத்திலே 6 தடவை காப்பார் 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 என்று. இது ஒரு ஆரோகண செய்தி. எனக்கு அன்பானவர்களே, அந்த நாட்களில் பயன்பாட்டு காலத்திலே யூதர்கள் எருசலேம் நோக்கி வருஷத்துல ஒரு முறை யாத்திரையாக அவர்கள் கடந்து செல்வார். அப்படி செல்லும் பொழுது மலைப்பாங்கான இடம், முள்புதரு இருக்கிற இடம், பகலிலே வெயில் மாத்திரமல்ல, இன்னும் சில துஷ்ட மிருகங்கள், கொள்ளையர்கள், இவர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய காலம். ஆகவே அப்படி செல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்ததாக ஒரு வரலாறு சொல்லுங்கள். அரோகண என்றால் பிரிமளவரே வல்லம் மேல். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பிள்ளை நடந்து போகும் பொழுது, கடினமான பாதைக்குள்ளே போகும் பொழுது பாடலை பாடிக்கொண்டே, ராகத்தை பாடிக்கொண்டே போவார்களாம். அதுக்குதான் இது அரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட வேளையில பாடிக்கொண்டே நடக்கும் பொழுது, பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்ம களைப்பு தெரியும். ஆகவே இது களைப்பு நீங்கக்கூடியதான ஒரு சங்கீதம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும். இளைப்பு நீங்கக்கூடிய சங்கீதம் என்று எடுத்துக்கொள்ளும். ஆகவே இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர் கர்த்தர். சங்கீதம் 127 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 127 கர்த்தர் நகரத்தை காவலாக்கி காவலாரால் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வாசிக்கும். அப்போ நகரத்தை கர்த்தர் தான் காக்கணும். கர்த்தர் நகரத்தை காவலாயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. யார் காக்க முடியும்? காவக்காரனா? இல்ல, யாருமே காக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மை காக்க வேண்டும். இந்த நாட்களிலே இது கொரோனாவின் காலம். அநேகர் வேதிப்பட்டு கிடக்கிறார்கள். எனக்கு அறிந்தவர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், ஊழியத்தை பார்த்து இருக்கிறவர்கள், நண்பர்கள், அநேகர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார். சிலருக்கு இந்த கொரோனா என்றாலே பயம். நல்லா கவனிங்க. பயம் வந்த உடனே கவலை வந்து, பயமும் கவலையும் இரட்டை பிறகு, பயமும் கவலையும் இரட்டை சகோதரர்கள். பயமும் கவலையும் சாத்தான் எடுக்கிற இரட்டிப்பான ஆயுதம். ஆகவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதீங்க. சிங்கக்கவியில தானியலை போட்டுதான் விடுவித்தார் இல்லையா? சிங்க கடிச்சா சிங்க இருப்பது உண்மை. ஆனா சிங்கத்துல சேதம் வரல. கொரோனா இருப்பது உண்மை. ஆனா கர்த்தரை அண்டுகிறவர்களுக்கு
நம்புகிறவர்களுக்கு அந்த கொரோனாவை நிமித்தம் உயிரிழப்பு வராதபடி கர்த்தர் காப்பாராக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கொள்ளும் பொழுது அக்கினி சூழல போடப்பட்டது உண்மை, அக்கினி வந்தது உண்மைதான். ஆனால் அக்கினியின் வாசனையானது அவருடைய வஸ்திரத்திலே தொடவில்லையே, படவில்லையே, கருகவில்லையே இல்லையா? தண்ணீரை கடக்கும்போது இன்னொரு இருப்பேன், அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பா என்று வாசம். மாத்திரமல்ல, யாத்திரா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே பிரியமானவர்களை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? யாத்திரா புஸ்தகத்துல கூட ஒரு அருமையான வசனம் இல்லையா? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திரா 3:3. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அற்புத காட்சியை பார்ப்பேன். முச்செடிதான், அந்த முச்செடி ஜுவாலித்து எரியுது. இன்னைக்கு கொரோனா ஜுவாலித்து எரிகிறது, பரவுகிறது, வாய்கிறது, அநேகரை கொள்ளுகிறது. முச்செடி ஜுவாலித்து எரிந்தது உண்மை, ஆனா ஜுவாலித்து எரிந்தோ அது வெந்து போகல. யாத்திரை 3:3 வெந்து போகல. ஏன்? அந்த முச்செடிக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். அந்த முச்செடிக்குள்ளே கர்த்தர் இருக்கிற அப்படினால வெந்து போக விட மாட்டா. ஒருவேளை நினைக்கலாம், தலைவலியும் மண்டை குத்தம் தனக்கு வந்தாதான் ஐயா தெரியும் என்று சொல்லி. உண்மைதான், நாங்கள் ஈஸியா பேசிடலாம், ஈஸியா ஜோம் பண்ணிடலாம். ஆனா அந்த பாதையில கடந்து போறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வேதனை தெரியும். என்னாகுமோ, ஏதாகுமோ, எப்படி என்று சொல்லி திருமணங்களை கடந்து போகிற அந்த பாதையில் கடந்து போறதுதான் அந்த வேதனைகள் அவர்களுக்கு. நான் ஈஸியா பிரசங்கித்து போயிட்டே இருக்கலாம், ஆனால் அப்படியே எனக்கு மனவரை கலங்கவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மனவரை பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை காக்கிறார். உன்னை காக்கிறவர் கர்த்தர். சரி, எப்படிலாம் காப்பார்? எப்படிலாம் காப்பார்? முதலாவதாக கரத்தின் நிழலால் காக்கிறவர். கரத்தின் நிழலால் காக்கிறவர். வாசிங்க சங்கீத புஸ்தகம், ஏசாயா புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அலுறி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எப்ப சொல்றாரு? தேசிய புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பானவர்களே, இங்கே வருகிறது ஒரு தவிப்பான ஒரு சூழ்நிலை. இரண்டாவது 13ஆம் வாசிக்கும் போது இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகறான். இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகறான். உனக்கு விரோதம் இடுக்கன் செய்கிறவர் யார்? உன் குடும்பத்துக்கு விரோதமாக இடுக்கன் செய்கிறவர் யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது அவருடைய உக்கிரகம் நித்தம் இருக்கான். தினந்தோறும் எப்படி அழிக்கலாம்? சிலருடைய பார்வையே அடிச்சிருந்த கூட இருக்கும். காய்மகரமான பார்வை, எரிச்சலின் பார்வை, இவெல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய பார்வை, இதெல்லாம் கோபத்தின் பார்வை. சத்துரு கோபம் கொண்டு இறங்கி இருக்கிறான். வாசிக்கும் பொழுது பிரியமானவனே, உங்களுக்கு சத்துரு கோபம் கொண்டு இறங்கினபடினாலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சத்துருவின் கோபங்கள் ஒரு பக்கம், சத்துருடைய இடுக்கங்கள் ஒரு பக்கம். பிரியமானவனே, இப்படிப்பட்ட நிலையிலே சிறைப்பட்டு போன நிலை ஒரு பக்கம். சிறைப்பட்டு போன நிலையிலே, உக்கிரமான கோபத்தின் நிலையிலே இடுக்கம் செய்கிறது மட்டுமல்லாம அந்த இடுக்கத்தின் மூலமாக உன்னை அழிக்க தேடுகிறானே,
அந்த அந்த நிலைமை 3 விதமான காரியங்கள், 3 விதமான போராட்டங்கள், 3 விதமான நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இல்லையா? நீ நடந்து போகும்பொழுது என்ன சூரிய வெளிச்சம் பட்ட உடனே ஒரு நிழல் இருக்கும். ஆக கர்த்தர் வலது பக்கத்தில் நமக்கு நிழலாயிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வாழ்க்கையிலே போகும் பொழுது, வழியிலே போகும் பொழுது அவர் கூட வருவார். அவர் கூட வரும் பொழுது, உங்கள் பின்னாடி வரும் பொழுது அவருடைய கரத்தின் நிழல் உங்களை பாதுகாக்கும். எனக்கு மனவிடாகவே கரத்தின் நிழலால் உங்களை பாதுகாக்கிறவர், கரத்தின் நிழலால் உங்களை காக்கிறவர். சங்கீதம் 27:5 வாசிக்கும் பொழுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஒளித்து வைத்து காப்பாற்றுவார். கரத்தின் நிழலால் உன்னை காக்கிறவர். தீங்கினா இந்தியாவுக்கு இது ஒரு தீங்குனா, உலகத்துக்கு ஒரு தீங்குனா, இந்த கொரோனா ஒரு தீங்குனா, எனக்கு என்மனோட இந்த தீங்கு நாளிலே இந்த தீங்கு உன்னை தொடாதபடி, தீங்கு உன்னை தொடராதபடி ஆண்டவருடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறார். கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கரத்தின் நிழலால் உன்னை காக்கிற ஆண்டவர். நம்பர் 2 எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 21 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 21:3, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று பிரியமானவர்களே இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறார். எப்போது வந்தடையத்தக்க நமக்கு கண்மலை உண்டு. கண்மலை எதை குறிக்கிறது? பாதுகாப்பை குறிக்கிறது. கண்மலை எதை குறிக்கிறது? பிரியமானவர்களே, நம்மை எல்லாவற்றுக்கும் காக்கக்கூடிய கண்மலையா இருக்கிறது. இதைத்தான் ஏசாயா 33:16 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 33:16, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலையின் அரண் என்று சொன்ன சுவரு, அரண் என்று சொன்னால் பிரியமானவர்களே அது நமக்கு ஒரு பாதுகாப்பு மதில் என்றார். அவன் கண்மலையில் வைத்து நம்மை காக்கிறான். முதல்ல பார்த்தோம், கரத்தின் நெல்லினால் நம்மை காக்கிறவர். இரண்டாவது, கண்மலையில் வைத்து நம்மை காக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? எப்போது இதைத்தான் தாவீது சொல்லும் பொழுது, எப்போது வந்தடைந்த கண்மலை என்று வாசி, நீரே என் கண்மலை, என்னை ஜெயிப்பித்த கண்மலை. அந்த கண்மலைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு மனவளே, ஒருவேளை இந்த கொரோனா நிமித்தமாக பாதிக்கப்பட்டு கிடக்கிறீங்களோ, மருத்துவமனை கிடக்கிறீங்களோ, தனிமைப்பட்டு கிடக்கிறீங்களோ, கலங்க வேண்டாம். ஆண்டவரோடு இருப்பார். உன்னத பாட்டு புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 2:14, கண்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களில் மறைவிலும் மறைவிடங்களிலும் தங்குகிறேன் புறாவே. மறைவிடங்கள் தங்குகிற புறா. சில காரம் மறைச்சு சவுலுக்கு தாவீது தன்னை மறைத்து மறைவிடமா இருக்கக்கூடிய காரியத்திலே நாம் நினைச்சிடும் மறைவிடமா இருக்கணும். எனக்கு என்பவர்களே, அங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்மலையில் வெடிப்புக்குள்ளே கொண்டு வைக்கிறார். அது ஒரு மறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? வந்தடைந்த கண்மலை, அந்த கண்மலைக்குள்ள வரும் பொழுது, அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள தங்கும் பொழுது, அந்த கண்மலையினுடைய சுவருக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை கர்த்தர் காக்கிறார். கண்மலையின் மேல் வைத்து உன்னை காக்க. ஒரு சமயம் ஒரு பயங்கரமான புயல் காற்று, பெருங்காற்று, கடுங்காற்று உண்டாயிற்று. தென்னை மரங்கள் சாய்ந்தன, பனை மரங்கள் சாய்ந்தன. அந்த புயல் நிமித்தமாக அநேக மரங்களை வேரோடு கூட
இந்த நிலையிலே ஒரு புறா மாத்திரம் ஒரு கண்மணி வெடிப்புக்குள்ளே அப்படியே அமர்ந்திருக்கு. கொந்தளிக்கக்கூடிய கடல், குமுறுகிற கடல், ஆர்ப்பரிக்கிற அலைகள், அது மத்தியிலே இந்த புறா எதற்கும் பயப்படாம அப்படியே அந்த கண்மலையில் வெடிப்புக்குள்ளே ஒரு பாறையிலே இருக்கக்கூடிய ஒரு வெடிப்புக்குள்ளே அது மாத்திரம் தனித்து அப்படியே இருந்து கொண்டிருக்கு. எதற்கும் பயப்படல. ஏன் தெரியுமா? அதான் கண்மலை. வாழ்க்கையின் பாதையில புயல்கள் வரும், போராட்டங்கள் வரும், அலைகள் வரும், கொந்தளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா அந்த நிலையிலே எப்படி அந்த புறாவானது அந்த கண்மலைக்குள்ள ஒளிந்து விட்டதோ, அதே போல நாம் அந்த கண்மலை இயேசுக்குள்ள ஒளிந்து விடும் பொழுது, மறைத்துக் கொள்ளும் பொழுது எந்த தீங்கும் ஒரு அணுகவே அல்ல. இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடந்து வரக்கூடிய பாதைகள் 4 விதமான பாதைகள். சங்கீதம் 91 சங்கீதம் 5-6 வாசிக்கும் பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 4 விதமான காரியம் நடந்து வருது. ஒன்று இரவில் உண்டாகும் பயங்கரம். 2வது பகலில் பறக்கிற அம்புகள். 3வது இருளில் நடமாடும் கொள்ளை நோய். 4வது மத்தியானத்தில் உண்டாக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கா. 4 வித நிலைகளை தான் ஒவ்வொரு நாளும் மனுஷன் கிடக்கணும். உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பகலில் பறக்கிற அம்புகள், மத்தியால் உண்டாகிற சங்காரம், இரவில் உண்டாகிற பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், 4 விதமான போராட்டங்களும், 4 விதமான வேதனைகளும், 4 விதமான தீமைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா இதன் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்யறாரா? கண்மணின் மேல் இல்லையா, கண்மணில் வெடிப்புல வைத்து நம்மை காப்பாற்றுகிறார். எனக்கு மனவரே, கரத்தின் நிழலால் காக்கிறவர், கண்மலையில் வைத்து நம்மை காக்கிறவர். 3வது ஏசாயா புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். வாசிக்கும் பொழுது பறந்து காக்கிற பட்சிகளை போல் என்று வாசிக்கும். இது எதை குறிக்கிறது? கரிசனையோடு உன்னை காப்பார். கரத்தின் நிழலால் உன்னை காக்கிறவர், கண்மலையிலே வைத்து உன்னை காக்கிறவர். 3வது கரிசனையாய் உன்னை காக்கிறவர். மனைவிக்கு புருஷன் மீது கரிசனை, புருஷனுக்கு மனைவி மீது கரிசனை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது கரிசனை, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கரிசனை. நம்முடைய அரசாங்கம் நமக்கு சில கரிசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில காரியங்களில். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் வந்து கரிசனையா இருப்பார், கரிசனையா நம்ம காப்பாற்றுவார். பறந்து காக்கிற பட்சிகள் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சில கோழி குஞ்சு பிடிச்சிடும். ஆகவே அந்த குஞ்சு ஆகாரத்திற்காக வெளியே அப்படியே போயிட்டு தானியத்தை பொறுக்கி சாப்பிட்டு அப்படிப்பட்ட நிலையில திடீரென்று ஒரு பருந்து வரும். பருந்து, கள்ளப்பறை, எங்க ஊர்ல கள்ளப்பறந்துன்னு சொல்லுவாங்க, கள்ளப்பருந்து சொல்லுவாங்க. அது களவாணி பருந்து. அந்த களவாணி பருந்து அப்படியே பறக்கும். அது பறந்த உடனே அந்த கோழி, தாய் கோழி அதனுடைய நிழலை பார்த்த உடனே ஒரு சவுண்ட் கொடுக்கும். சவுண்ட் கொடுத்த உடனே அத்தனை கோழி குஞ்சுகளும் அப்படியே தாய் கோழிக்கு நேரம் ஓடி வரும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு
நாங்களா சிறு ஊர்ல சின்ன இருக்கும்போது கோழிலாம் மேய்ச்சிருக்கோம். ஆகவே அந்த அந்த பருந்து வரும் பொழுது நிழலை பார்த்த உடனே கோழி ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்த உடனே அந்த ரெக்க தாய் இந்த கோழி குஞ்சு எல்லாம் அப்படியே வேகமாய் ஓடி வரும். வேகமாய் ஓடி வந்த உடனே அந்த தாய் கோழி 2 சிறைகளையும் அப்படியே விரிச்ச உடனே அந்த சிறை கீழே அப்படியே அந்த குஞ்சியெல்லாம் அடங்கி. யாருக்கு பாதுகாப்பு? அடங்கி இருக்கிற குஞ்சுகளுக்கு தான் பாதுகாப்பு. அடங்காத இது பாதுகாப்பு கிடையாது. ஆனா சில குஞ்சுகள் வராது. சில குஞ்சுகள் புரிமணங்கள், சில கோழி குஞ்சுகள் கீழ்படியாது. அது அப்படியே அகத்தை சுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பறந்து வந்து நமக்குன்னு நினைச்சு தூக்கிட்டு போயிடும். அப்போ தாயின் சிறகின் கீழே எந்தெந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அரவணைக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் காக்கப்படும். ஆண்டவர் நமக்கு பறந்து காக்கிற பட்சிகளை போல இருப்பா. பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் காக்கிறது கரிசனை. உன்னை காக்கும் கரிசனை கர்த்தருக்கு உண்டு. உன் குடும்பத்தை காக்கும் கரிசனை கர்த்தருக்கு உண்டு. உன் பிள்ளைகளை காக்கும் கரிசனை கர்த்தருக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கோ இல்லையே தெரியாது. ஆனால் ஆண்டவர் உண்டாக்கினவர் அல்லவா, உங்களை உருவாக்கினர் அல்லவா, உங்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, கேட்டு ஒரு சமயம் சென்னை திரிசூலம் மலையிலே நான் இரவெல்லாம் ஜெபித்து அடிக்கடி அங்கு செல்வது வழக்கம். இரவெல்லாம் ஜெபித்து விட்டு அதிகாலை 5 மணி இருக்கிறோம். மலையை விட்டு இறங்கி காரை எடுத்து நானே ஓட்டிட்டு வருகிறேன். அதிக வேலை, அதிக உடலுடைய அசதி, இரவெல்லாம் கண் விழித்து. இது நிமித்தமாக நான் கார் ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆனா தூங்கிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, தூங்கிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கரம் என் வலது பக்கத்தை தொட்டிச்சு. டிரைவர் கிடையாது, கூட எந்த நண்பர்களும் கிடையாது. நான் மட்டும் தனியா போயிருக்கிறேன். தனியா வந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு கரம் என் தோள்படைய அப்படியே தொட்டு என் பேரை சொல்லி வின்சன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை உடனே விழிச்சு பார்த்தாச்சுன்னா யாரும் திடீர்னு விழிச்சு பார்க்கும்போது எதிரே ஒரு பெரிய கண்டெல்லாம் இருக்கு. வேகம் வந்துட்டு. பிரியமானவர்களே, அந்த சமயத்துல நான் என்ன செய்த, டக்குனு பண்ண வண்டியை லெப்ட்ல வாங்கி ரைட்ல ஸ்லோ பண்ணி என்ன பண்ணேன், நான் தப்பு எப்படி கத்த உதவி செய்ய. அப்ப ஏன் ஆண்டவர் என் மீது ஒரு கரிசனை வைத்திருக்கிறார். ஆண்டவர் மீது கரிசனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நான் விரும்பி பிறக்கல, என் தாய் விரும்பி என்னை பெற்றெடுக்கவில்லை. என் தேவன் உலகத்திலே என்னை விரும்பி வரச் செய்தார். என் தேவன் உலகத்திலே என்னை விரும்பி வரச் செய்தார். ஆகவே நான் உங்களை காக்க எத்தனையோ காரியங்களை சொல்ல எனக்கு கரிசனையோடு காக்க. ஒரு சமயம் கர்நாடக மாநிலத்துக்கு ஊழியத்தில் சென்று விட்டு திருப்பி வந்து கொண்டிருந்தோம். நான் தான் காரை ஓட்டி கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட என்னோட ஊழியம் செய்து கொண்டிருக்கிற 4 பேர் இருக்கிறார்கள். இரவு ஊழியத்தை முடித்து விட்டு நாங்கள் வருகிறோம். எப்பொழுதும் என்னுடைய அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். ஆக மணி 3:30 மணி ஆயிடுச்சு. என்னோட நண்பர்களை பார்த்து சொன்னேன், நான் மணி 3:30 மணி ஆயிடுச்சு, பாடுங்கள் என்று சொன்னேன். ஒருத்தர் பாடுங்க, ஒருத்தர் செய்தி கொடுங்க, ஒருத்தர் செய்யுங்க, துதிங்க என்று சொல்லி பிரிமான விட அவர்கள் சொல்லி கொண்டிருந்தேன். அவர்களும் சரி அண்ணன் சொல்றாங்கன்னு சொல்லி நான் பாடினார்கள், துதித்தார்கள். பாட்டு பாடிதான் வரும், ஜோமட்டு தான் வரும். அந்த வெள்ளூர் பக்கத்துல ரத்னகிரி என்கிற பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கும் பொழுது பின்னாடி வந்த ஒரு லாரி வேகமாக பின்னாடி எங்களுடைய பின்பக்கம் மோதிச்சு. மோதின உடனே என்னுடைய வண்டியானது அப்படியே அந்த சென்றிருக்கிற டிவைடர் சொல்லுவாங்க இல்லையா, அதற்குள்ளாக பாய்ந்து தலகுப்புற அப்படியே சந்திச்சு. நாங்க கீழே வண்டியை மேல. உடனே கட்டுக்கு சோதனை இன்ஜின் செய்த ஆஃப் பண்ணி பிரிமணவனை உடனே அந்த பின்னாடி உடைச்சி 4 பேர் 5 பேரும் பாதுகாப்பா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. நான் தான் ஓட்டினேன், என் கண்ணாடி கூட கீழே விடல. நான் தான் வண்டி ஓட்டினேன்,
என் பேனா கூட கீழே விழல, சட்டை கூட நிச்சயல கசங்க. எனக்கு மட்டுமல்ல, என்னோட ஒருவருக்கும் எந்த ஒரு சிராய்ப்போ எந்த ஒரு ரத்த காயங்களோ வராதபடி காத்தா. எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ சாவான், எப்போ சாவான் என்றெல்லாம் பயங்கரமான கூட்டம் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்ன, ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். இது அறிந்ததும் என்னுடைய அங்கே வில்லூர்ல ஜீசஸ் காலேஜ்ல அதிக ஊரை செய்து இருக்கிறேன். ஆகவே அங்கு ஒரு பிரதருக்கு போன் பண்ண உடனே அவர் ஓடி வந்தார். அவர் வரும்பொழுது நிச்சயம் சொல்லிட்டு ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, பெட்டியில் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறார். பிரிமணர்களே, அவர் வந்து பார்க்கவும் நாங்க ஏற்ற அவர் டீ கேட்டு டீயும் வடை சாப்பிடுவோம். எங்களை பார்த்தோட ஒரு அதிர்ச்சி. வண்டி ஒரு பக்கம் கவுந்து கிடக்குது, 4 பேரும் மேல அப்படி கிடக்குது. நாங்க அப்படியே டீ சாப்பிடுவோம். ஆனா என்னடாச்சு? ஒண்ணு டீ சாப்பிடலான்னு கேட்டேன், வடை சாப்பிடலான்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, நானே ஏதோ நான் பயந்துட்டேனே, நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நினைச்சேன், நான் வந்தேனே என்று சொல்லி அவர்கள் 3 பேர்கள் வந்து சொன்னாங்க. ஆண்டவர் நாளிலே தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கிறது. 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனத்தை தான் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு கொடுத்த வசனமானது இதுவரைக்கு என்னை காக்கிறது, என் குடும்பம் காக்கப்படுகிறது. வசனம் காக்கும். எனக்கு என் மனம் கரிசனையா என்ன செய்வா காப்பா. நல்ல கவனிங்க, நீ ஊருக்கு போறீங்க, ஊருக்கு போன ஆண்டவரே எங்க வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க பெட்டி படுக்கை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க பெட்டி படுக்கெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி பிரிமானவர்களே நீங்க சொல்லிட்டு ஜோமுட்டு போயிருவீங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். யாரை போல? காவல்காரரை போல பாதுகாக்கிறார் ஆண்டவர். நீங்க ஜோம்னிட்டு ஊருக்கோ எங்கே போகும்பொழுது உங்க வீட்டையோ வீட்டில் உள்ள பொருட்களையோ யாரு பாதுகாக்கிறா? ஆண்டவர் காவல்காரனை போல பாதுகாக்கிறா. கரிசனையாய் காக்கிறவர் இல்லையா? முதல்ல பார்த்தோம், கரத்தின் நிழலால் உன்னை காக்கிறவர், கண்மணில வைத்து உன்னை காக்கிறவர், 3வது கரிசனையாய் உன்னை காக்கிறவர். 4வது கடைசி வரைக்கும் உன்னை காக்கிறவர். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்படாத, கொரோனாவுக்கு பயப்படாத, சத்துருக்கு பயப்படாத, எதிரிக்கு பயப்படாத, உனக்கு விரோதமாக ஜெபம் பண்றாங்களா பயப்படாத, உன்னை அழிக்கும்படி செய்யறாங்களா பயப்படாத, சூனியத்திற்கோ ஏவலுக்கோ மாந்திரிகத்திற்கோ மந்திரத்துக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி உன்னோடு இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் சொல்றார் இல்லையா? உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறார். எது வரைக்கும் இருப்பாரு? 1 மாதமா, 2 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா? வாசிங்க மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வைக்க வேண்டும் சித்த வைத்திருக்கிறாரோ அதுவரை கடைசி வரைக்கும் உன்னை காக்கிறவர், கடைசி வரைக்கும் உன்னை காக்கிறவரா இருக்கிறார். பாதி வயதிலே எடுத்துக்கொள்ள மாட்டார், வயது வரைக்குமாக உன்னை காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னார். யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் யூதா 1:24 வாசிக்கும் பொழுது, வலுவாதபடி உங்களை காப்பார், வலுவாதபடி காப்பார், வலுவாதபடி உன்னை காப்பார், வலுவாதபடி காப்பார் என்று சொன்னார். கடங்க வேண்டாம், கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். உன்னை காக்கிறவர் கர்த்தர், உன்னை காக்கிறவர் கர்த்தர். தலைப்பு சங்கீதம் 125. உன்னை காக்கிறவர் கர்த்தர், கரத்தின் நிழலால் காக்கிறவர், கண்மலையில் வைத்து காக்கிறவர், கரிசனையாய் காக்கிறவர், 4வது கடைசி வரைக்கும் உன்னை காக்கிறவர்.
பார்க்கலாமா? கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். உன்னை காப்பா. ஒருவேளை கொரோனா நிமித்தமாக பயந்து கொண்டு கிடக்கிறீங்க, வேதப்படி கிடக்கிறீங்களோ, கர்த்தர் உன்னை காக்க. ஜெபிப்போமா? பிரைஸ் உங்களுடைய சுகத்திற்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் எங்களுடைய மனைவி ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போமா? கர்த்தர் வாசத்தை பிடித்து கொடுங்க. கர்த்தர் உன்னை காக்க. வேற யாரும் இல்லை. மருந்தல்ல, மாத்திரை என்ன, கர்த்தர் உன்னை காக்கிறவன். கண்களை மூடி எங்கள் சொந்தத்திலே நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே துதிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம், துதிக்கிறோம். மறுபடியும் உடைய சந்தத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் சுவாமி. எந்தகப்பெரிய துதிக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சங்கீதம் 123:5 முதல் 8 வரையிலுமாய் உள்ள வசனங்கள் ஒவ்வொன்றை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை பாதுகாக்கிற விதத்தை குறித்து ஆண்டவரே அவர் போக்கையும் வரத்தையும் காப்பார் என்று சொல்லி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரை பாதுகாக்கிற விதத்தை குறித்து இந்த நாட்களிலே நீ எங்களோடு பேசினி. ஆண்டவரே, நீங்க எப்படியெல்லாம் எங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அவ்விதமான 4 விதமான இந்த நாட்களிலே திட்டமும் தெளிவுமாய் பேசினீர். அந்த வார்த்தையின்படியாக 4 விதமான பாதுகாப்பை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் அந்த ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு மாதத்திற்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும். ஆண்டுகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தந்தருள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் கர்த்தாவே வேண்டிய மட்டும் பாதுகாப்பை தரக்கூடியவர் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாக்கிற தேவன் ஐயா. கண்மலையின் வெடிப்புள்ளே வைத்து எங்களை பாதுகாக்கிறவர் ஐயா. உடைய கரத்தின் நிழலுக்குள்ளா எங்களை ஒளித்து வைத்து மறைத்து வைத்து உடைய செட்டிக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன் ஐயா. கடைசி வரையிலும் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற நன்மைக்காக நன்றி. இந்த பாதுகாப்பு இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் இது பலிக்கட்டும், நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அவருடைய வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வேண்டிய பாதுகாப்பை தாரும், வேண்டிய மட்டும் ஆசீர்வாதத்தை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும். ஆண்டவரே, கடனில்லாமல் வாழ, கலக்கம் இல்லாமல் வாழ, மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, பொக்கிஷங்களையும் புதையல்களையும் பிள்ளைகளுக்கு அந்த கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருப்பு தாழ்பாள்களை குறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா. கொரோனாவினால பயமோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவீனத்தின் நிமித்தமாய் பயமாக இருந்தாலும், கொரோனாவின் நிமித்தமாய் பயமாக இருந்தாலும், கடன் நிமித்தமாய் பயமாய் இருந்தாலும், எந்த காரியத்தை குறித்து பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா பயத்தையும் வேதனைகளையும் கலக்கத்தையும் மாற்றி, கவலைகளை மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமாதானப்படுத்தும், சந்தோஷத்தினால மகிழ்ச்சியினால் இந்த ரப்பி நடத்தும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.